இந்த பிரெட்டோட என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபைட் பண்ணால் தான் ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ் கிடைக்கும். இந்த டிஷ் சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துருக்க பிரெட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் லோஃப்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரெஞ்ச் பிரெட். ஸோ இது வந்து எப்படி பெஸ்ட் பிரெட்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் க்ரஸ்ட் ஹார்டாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பிரெட் மாதிரி. ஸோ இந்த டோஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டோஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் காலேஜுக்கு வர பார்த்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு ஒன்று பிரியோஷ் பிரெட்டில் பண்ண ஆரம்பிக்க பார்த்து இந்த பிரெட் நான் எங்கேயே சாப்பிட்ருக்கேனேன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹோம் டவுன் பாண்டிச்சேரி. ஸோ அங்கே வந்து இதே ரிலேட்டடாக ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பன் சொல்லுவாங்க. தேங்காய் பன் இல்லைனா வந்து தேங்காய் டோஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, ப்ரெட்டை வந்து ஒரு தேங்காய் பாலில் முக்கி எடுத்துகிட்டு அதில் வந்து முட்டையில் போட்டு டிப் பண்ணி உங்களுக்கு க்ரில் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சில பேர் வீட்டில் நெய்யில் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் பட்டரில் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்பவே ஃபேமஸ். நான் இன்னும் சொல்லப்போனால் சைல்ட்ஹுட்டில் நான் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது ரொம்பவே எனக்கு க்ளோஸ். அதை தாண்டி இதே டிஷ் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னு வந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு இந்த கனெக்ஷனே புரிஞ்சுது. ஓகே, பாண்டிச்சேரி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பீப்புள் ரூல் பண்ணதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபீஸை ஒரு ஃபியூஷனில் எப்படியோ நம்மளோட ட்ரெடிஷனுக்குள்ளே வந்திருக்கு. அதில் தான் வந்து இந்த தேங்காய் பால் போட்டு பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மில்க்கு, சின்னமன் பவுடர், அது கூட எக் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டில் டிப் பண்ணி டேரெக்டாக போட்டு க்ரில் பண்ணி பட்டரில் போட்டு எடுப்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெசிபி. இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்ன்றதை தாண்டி டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து திருவி அதை பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பால்னுவாங்க. ஸோ பேசிக்கலி ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயில் எடுக்கக்கூடியது பால், ரெண்டாவது தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுக்கிறது ரெண்டாவது பால், ரெண்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முதல் பாலை ஊற்றி நம்ம மிக்சர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதை இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேவரிங்காக ஏலக்காவும் சுகரையும் நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலுக்கு தேவையான அளவு சுகர், எந்த ஒரு ஸ்வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதே மாதிரி இதில் நான் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் சுகருக்கு தகுந்த அளவு இருக்குதான்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம எக்லேயும் நம்ம சுகர் போட போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 3 எக்கு சேர்த்துருக்கோம். அதுலேயும் வந்து கொஞ்சமாக இந்த ஏலக்காய் சுகர் சொன்னோம் இல்லையா, அது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து ஏலக்காய் சுகர் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு 20 கிராம் ஏலக்காய் எடுத்திங்கன்னா அது 200 கிராம் சுகர் போட்டு அடைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த எக்குக்கு தேவையான அளவு சுகர், நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் பீட் பண்ண பார்த்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கு கொஞ்சம் டைல்யூட் ஆகணும். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு எக்கி கோட்டிங் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக நம்ம இந்த மில்க்கை சேர்க்க பார்த்து அது உங்களுக்கு டைல்யூட் ஆகும். உங்கள்கிட்ட எக் பீட் இருந்ததுன்னா எக் பீட்டர்லேயே கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பாலில் ஊற வச்சிடக்கூடாது. இந்த சைடு ஒரு டிப், இந்த சைடு டிப் பண்ண உடனே எடுத்து நீங்கள் எக்லேயும் அதே மாதிரி டிப் பண்ணி உடனே நீங்கள் பேனுக்கு போட்டுடணும். சோக் பண்ணாதீங்க. ப்ளஸ் நாங்கள் நிறைய வாட்டி எப்படி சாப்பிடுவோன்னா, எக்கை போட்டு சாப்பிட்றத விட வெறும் தேங்காய் பாலில் போட்டு கொடுப்பாங்க, அதுவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இன்கேஸ் பாண்டிச்சேரியில் யாராவது இருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சன் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஜங்ஷனில் அந்த பேக்கரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரெட் நிறையவே விற்கும். ஸோ அந்த ப்ரெட்டை வாங்கி இந்த மாதிரி குடிச்சில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி, இது அவங்களுக்கு போரிங்காக இருக்கும். மேபி நிறைய பேர் தெரியாதவங்க இந்த ரெசிபியை கற்றுக்கணும். ப்ளஸ் இந்த ரெசிபியோட ஆரிஜின்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ரெசிபி தான். இங்கே நம்மகிட்ட இருக்க
இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி தான் அது வந்து ஒரு தேங்காய் ரொட்டி, தேங்காய் பன், இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி அது ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது அதே தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது ஹார்ட் பிரெட், அதே மாதிரி ஒரு பிரெட் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்ச் பக்கெட்டும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் அதில் சோக் ஆகணும். நீங்கள் சோக் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்கில் போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து உள்ளே ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது ப்ரெட்டோட டென்சிட்டியை பொறுத்து தான் அது மாறும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சாஃப்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாக எடுத்துக்கலாம். ஓகே, சோக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எக் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேன் இங்கே ஹீட்டாக இருக்குது. இதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் என்னோடய சைல்டுஹுட்லேருந்து என்ன நான் ப்ரொஃபஷன் எடுக்க போகிறேன்னு தெரியாத முன்னாடியிலேருந்து இதை நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இது சோக் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல. இந்த டிஷ் ரொம்ப அடிக்டிவாக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குது, அது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த டிஷ்ஷை தான் நம்ம ஊரில் இப்படி பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்டே ஆச்சு. ஆனால் இது வந்து ரெண்டுமே ஒரு 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னால் அதில் வந்து மில்க், அது கூட எக்கு, சின்னமன் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி ஒரு ப்ரியோஷ் ப்ரெட்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கெட்லேயோ போடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லவே இல்லை. இது ஃப்ரெஞ்ச் பேக்கெட்டுக்கு தாண்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ப்ரெட்டில் தான் பாண்டிச்சேரியில் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி தேங்காய் பாலில் காடமம் சேர்ப்பாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃப்ளேவர்ஸை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு கோகோனட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீஜனல் வெஜிடபிள் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பால் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏலக்காய் சேர்க்க பார்த்து டெஃபினெட்லி தட் வுட் பி அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளோட பேலட்டுக்கு இருக்கும். அது கூட நம்ம எக்கையும் சேர்த்து செய்ய பார்த்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இதோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ரெட்டை எடுக்கிறீங்க அந்த ப்ரெட்டோட ஹார்ட்னஸ் தான். சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துருங்க. ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சோக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்க ப்ரெட் எடுக்கிறது தான் நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது செஞ்சிங்கன்னா இது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravnan. Bye.